தேவி சுபத்திரை பார்க்க வேண்டும் இல்லையா? மன்னா சுபத்திரை இது யாருன்னு போதும் தருவாரு அப்படி அவர்கிட்ட சொல்லு, தூங்கிட்டு இருக்கிறாருல அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உள்ள டீ கொடுப்பாங்க. கடைக்கு போத்துறாரு அவரு சொல்லக்கூடிய காரணத்தை எனது மாமன் கண்ணன் எடுத்து உரைப்பார். ஆமா அவங்க கொடுக்க டைம் ஆச்சு. அண்ணா கோபாலக்கு அண்ணா தங்கா அண்ணா நாடு வந்த சேதி அண்ணா
எப்படி நானும் எல்லாரும் வீட்டுல சில்லற வேலையை செய்து கொண்டு இருந்தவளே ஆஹா சாதி மாற விட்டு சரி நீயும் ஆஹா நான் மாலத்தை என்னுடைய கணவரும் சரி எங்கள் இந்த தேவசபைக்கு முன்பதானே ஆஹா அடுத்த செய்தி என்னன்னா தங்கா அண்ணா எப்படி தெரியுமா எப்படி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 18 நாள் 18 நாள் வாழவர்களிடத்தில் சரி 12 நாள் சண்டை முடிந்து விடிந்தால் 13வது நாள் சண்டை துவக்கமாக போகிறது கொலவுகார் அண்ணா விடிந்தால் 13 நாள் சண்டை தொடங்க போகுது ஆமா அதுக்கு என்ன இப்ப அப்படி இருக்க நடந்து போகுது யாரு சண்டைக்கு வெங்காயம் அரைக்கலாம் வாங்கிட்டு வராங்க பன்னீர் இருக்கு அப்படி இருக்க சண்டைக்கு போயிட்டு சண்டைக்கு போகலாம் சண்டையா குழம்பு வாங்கிட்டு வருவாங்க என்ன 13 சண்டை அப்படி இருக்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம் எதுக்கு பத்தி எதுக்குன்னா பேசுற நீங்க நல்லா தான் இருப்பீங்க உன் புரிச்ச நல்லா இருந்தா நீ நல்லா இருப்ப எங்களுக்கு புரிச்ச 5 பேர்ல நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் விடிந்தால் 13வது நாள் சண்டை அந்த கௌரவர் பக்கம் இருந்து எப்படி தெரியுமா எப்படி குலகுருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியார் வருகிறார் எப்படி துரோணாச்சாரியார் வருகிறார் உன் மூத்த மாமனாகப்பட்ட தர்மரை சிறையெடுத்து சென்று ஏர்குடி காலிலே கட்டுவேன் என்று வந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்க இருப்பதோ 4 பேர் இருப்பது 4 திசை 4 திசைக்கும் இங்கிலிய படையர் அனைவரும் தங்கரதம் ஏறி வருகிறார் எப்படி தெரியுமா அண்ணா அண்ணா தங்கா அண்ணா ஐயோ அண்ணா கணவர் பேர் எல்லாம் 4 பேரும் 4 திசையில் செல்கிறார்கள். ஆமா படி 4 பேரும் 4 திசையில் இருக்கிறார். இருந்தாலும் என்னுடைய மூத்த மாமனாக சரி பாடி கூறத்திலே அங்கே ஒருங்கிக் கொண்டிருக்கிறார், அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பாயாக திருமணம் செய்த படவை எல்லாம் முடிச்சிட்டு சரி அந்த பாடி கூறத்திலே இருக்கிறார். ஆமா இவங்க 4 பேரும் சென்று விட்டா என்னுடைய மூத்த மாமனை காப்பதற்கு இந்த உலகத்தை யாரும் இல்லையா தங்கா? எப்படி தெரியுமா, உன்னுடைய கணவர்மார்கள் எல்லாம் அந்த கிங்கிலிய படை வெங்கல ரதம் ஏறி வந்து கொண்டிருக்கிறார். 4 திசைக்கு 4 பேர் போயிருவாங்க. இருப்பது மூத்த மாமா ஒரே ஒருவர் தர்மர். தர்மரை காப்பாத்த யாருமே அந்த காவலுக்கு இல்லையா என்று கேக்குற தங்கா? யார் இல்ல அண்ணா? எப்படி இந்த
ஆகாதது அகில உலகத்தில் யாராலும் ஆகுமா? இந்த ஆயனால ஆகாதது இந்த அகில உலகத்திலே எதுவும் கிடையாது. உண்மைதானே முதல்வரனா? ஏமா உங்க அண்ணன் ரெடி பண்ணிவிட்டே அப்படி அததான் நான் கேக்குறேன். என் மாமனை காப்பதற்கு உனக்கு தெரியும் எல்லா யோசனையும். ஆக்களும் தெரியும், அழுக்களும் தெரியும். நான் முடிச்சாதான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப காலமா. என் பொருள் ஒண்ணு காணாத போச்சுமா, அதுல இருந்து எந்த ஆளுமா ஒரே ஒரு குஞ்சு தான் வளர்த்திக்கிட்டு இருந்தேன். கோழி குஞ்சு. குஞ்சுன்னா நான் வேற ஏதாவது கேட்டேன். இந்த ஆள் வந்து திருடிக்கிட்டு போட்டா அப்படி. இந்த ஆளு அந்த வேலையை பண்ணலாமா, அதுல இருந்து விட்டுட்டா. அவரை விட்டுட்டீங்க? இந்த ஆளை விட்டுட்டா. உங்க கோழி குஞ்சு தூக்கிட்டு போனதுனால அவங்க சொல்லத்தெல்லாம் நீ கேட்க கூடாது அண்ணா. தங்கா அப்படி இந்த கோதுனால ஆகாதது சரி இந்த உலகத்திலே யாராலும் கிடையாது. என்னுடைய மாமனை காப்பதற்கு உங்களுக்கு தெரியும். சரியா அந்த யோசனை சீக்கிரம் என்கிட்ட சொல்லணும். அதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கிறேன். என்கிட்ட என்னால நடப்பது என்ன தங்கா? நான் வந்த விஷயமே வேற. இந்த பெண்ணால எதனா ஆகுமா? இந்த பெண்ணால ஒண்ணும் நடக்காது. முடியாது. என்னால முடியுமா? ஒரு நீ நினைச்சா உன்னுடைய பெரிய மாமனாகப்பட்ட தர்மபுத்திர காவலுக்கு ஒரு ஆள் அனுப்பலாம். அண்ணா சரி நான் வர வாங்க. அண்ணா காவல் புரியும். ஆமா நாம என் மாமனுக்கு காவலா இருக்கிறேன். தங்கா நீ ஒரு பெண். சரி நீயா ஒரு பெண்ணு. இந்த பெண்ணு நினைச்சா எதுவும் முடியாது. எப்படி தெரியுமா? உனக்கு பிறந்த உன்னுடைய மகனாகப்பட்ட அபிமன்யுவை ஒரு நாள் காவலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதற்காக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். கொஞ்சம் வர சொல்ற, கூட்டிட்டு போறேன். மூடுவாய். நீ வர சொல்லி எனக்கு தெரியும். நீ எப்படியாப்பட்ட சூதுக்காரன், எப்படியாப்பட்ட மாயக்காரன் எனக்கு தெரியும். இந்த ஆளு வெகு ஆளு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு பூரா வீட்லயும் சண்டையை மூட்டி விட்டு போடுறாரு. என்னத்த பண்ண? நீ எப்ப என்னோட அரண்மனை தேடி வந்தாயோ எனக்கு அப்பயே ஒன்னால எனக்கு சந்தேகம். நீ ஏதாவது ஒண்ணு கலக்கம் கொண்டு வந்திருப்பான்னு எனக்கு சந்தேகம். அதுல பாருமா உங்க அண்ணன் கிட்ட சரியான வேலை, 2 வேலை இருக்குது. இந்த ஆளு சிரிச்சானா அந்த குடும்பம் காலி. அதனால அண்ணா என் மகன் என்ன செய்ய வேணும்? எப்படி தெரியுமா? உன் மகனாகப்பட்ட அபிமன்யனை அழைத்து சென்று உன் பெரிய மாமனாகப்பட்ட தர்மபுத்திர பாடி கூடாரத்துக்கு ஒரே ஒரு நாள் காவலுக்கு கூட்டி போகணும். கொஞ்சம் கூட்டிட்டு வந்தனா நான் கூட்டிட்டு போய் காவலுக்கு விட்டுருவேன். அப்படியா? மாமா கைத்துனா என்ன சொல்லுகிறாய்? கைத்துனா தேவியால் சுமக்கிறாள். மகனாகப்பட்ட வீரபல அபிமன்யுவே எனது அண்ணன் தர்மருக்கு காவல் வைத்து விட்டு 4 தேனைகளை வதம் செய்ய வேண்டும். நாங்கள் 4 பேர்களும் போய் வருகிறோம். மகனாக வீரபல அபிமன்யு வளைத்தமா தேவியால் எப்படி தெரியுமா? வாங்க சொல்கிறேன். எப்படி? 5 சிறு வயது அறியாத பருவம் என்னுடைய மகன். கொஞ்சம் சிறு வயது இவன் மகனாக குழந்தை பருவமா இருக்கிறான். அப்படி ஒரு வேலை காவலுக்கு போய்
ஏதாவது ஆகிவிட்டான்னா ஆ. ஒரே பிள்ளைய பெற்று எடுத்துக்கிறேன். தங்கா ஏதாவது ஆயிட்டா என்னன்னா நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன்னை நம்ப முடியாது, நீ சூதுக்காரன். நான் நீ என்ன மாயக்காரன். பண்ணேன்? உன்னுடைய மகனாகப்பட்ட அபிமன்யுவை காவலுக்கு அழைத்து சென்று நான் பார்த்து கொள்றேன் தங்கம். அண்ணா, பையன் சோறு சாப்பிடுறானா பருக்க எல்லாம் துண்டுறானா ஏன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வீட்டுல என்னோட அரண்மனையில. தங்கா உன்னுடைய மகனாகப்பட்ட அபிமன்யனை சண்டைக்கு போக சொல்லல. சரி. தர்மபுத்திரருக்கு ஒரே ஒரு நாள் காவலுக்கு தான் கூட்டிட்டு போறேன். ஓஹோ, காவலுக்கு மட்டும்தான். ஆமா. விட்டு வந்தால் பிறகு மகன் அந்த அரண்மனைக்கு வந்து விடுவான். அண்ணா, என்னோட சூதுக்கார கண்ணனை நான் நம்ப முடியாது. அதனால் நீ உன் பிரச்சனை நீ அவன் நம்பிக்க. சொன்னா என்ன? பொறுத்துனே ஒத்துக்கிட்டா அப்படி விடுமா அவரா சொந்தத்தை பெத்தாரு. அதனால ஒன்றும் கவலைக்குள்ள வேண்டாம். அதனால மகனாகி வீரோட அபிமன்யு அழைத்தமா மகளுக்கு ஒண்ணும் ஆகாதல்ல. தேனிகள் வந்து கொண்டிருக்குது. சரி. நேரங்கள் தாமதம். அப்படி இருந்தா உன்னோட மகன் அருமைமன் அழைத்து வருகிறேன். ஆகட்டும். சென்று போய் பாரு. வா. மாமா ரைட்டா? மனதில் மகனாகப்பட்ட வீரவன் அபிமன்யு அழைத்து செல்வோம். ஆஹா. அறுபதுக்கேழு வருடமாகத்தானே அர்ஜுனமாகப்பட்ட சுபத்திரால் எடுபந்து தன் மகனாகப்பட்ட அபிமன்யு அழைக்க அபிமன்யு